கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையை இந்த சேனல் மூலியமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். ஆவிக்குரிய பயன் அடைவீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், ஜெபிக்கிறோம். உங்களுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை அல்ல, அது அநித்தியமான வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நாள் இந்த உலகத்தில் என்று இருந்தாலும் முடிந்து விடுகிற ஒரு வாழ்க்கை. அதனால் கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கையை தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு தருவது நித்திய வாழ்வு, அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவரே அந்த நித்திய வாழ்வுக்கு வழியாக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் 14:6 நாம் வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த நித்திய வாழ்க்கையை, அழியாத வாழ்க்கையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இதிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். அங்கே இயேசு கிறிஸ்து சமாரிய நாட்டின் வழியாய் போகும் பொழுது பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் யாக்கோபுடைய கிணறு அங்கே இருக்கிறது, சீகார் எனப்பட்ட இடத்திலே 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்கே உட்காருகிறார். அந்த மத்தியான வேளையிலே ஒரு பெண் அங்கே தண்ணீர் எடுப்பதற்காக ஏறக்குறைய 6ஆம் மணி நேரத்திலே அவள் அங்கே வருகிறார். சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் ஊருக்குள்ளே போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே அந்த சமாரிய நாட்டு பெண்ணாகிய அந்த ஸ்திரீயை அவர் சந்திக்கிறார். அங்கே அவர் என்ன கேட்கிறார்? 8வது வசனத்துல, எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தா என்று அங்கே கேட்கும் பொழுது அங்கே ஒரு சம்பாஷணை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய வாழ்வை தர வேண்டும் என்றால், அந்த நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை நான் தனிமையிலே அறிந்திருக்க வேண்டும். அல்லது இயேசு நம்மை தனிமையிலே சந்திக்கிறார், தனிப்பட்ட முறையிலே நம்மை அவர் சந்திக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை சந்திக்கிறார். மத்தியான வேளையிலே அவள் தண்ணீர் எடுக்க வரும் பொழுது, பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நான் இயேசுவை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருவேளை ஒரு கூட்டத்தில் நான் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால் கூட, அவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், தனிப்பட்ட தேவையை அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு காலகட்டத்தில், எங்கோ ஏதோ நான் ஒருவேளை ஸ்கூல் படிக்கும் பொழுது கூட இருக்கலாம், சிறு வயதில் யாரோ எனக்கு அவரை பற்றி சொல்லியிருக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஜீசஸ் நோஸ் யுவர் வெரி பர்சனல் நீட்ஸ். அங்கே தண்ணீர் மொள்ள வந்த அந்த ஸ்திரீயோடு கூட இயேசு கிறிஸ்து சம்பாஷணையை துவக்குகிறார். எப்படி துவக்குகிறார்? தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ உடனே அவள் கொடுத்து விடவில்லை. அவள் என்ன சொல்லுகிறாள்? அவளிடத்துல பாத்திரம் இருந்தது. ஆனால் அவள் என்ன சொல்லுகிறார்? நீர் யூதராய் இருக்கிறீரே, தாகத்துக்கு தா என்று என்னிடத்தில் எப்படி கேட்கலாம்? உங்களிடத்துல பாத்திரம் இல்லையே என்று அவள் இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்லுகிறார். 10வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். பாருங்க, இயேசு தன்னை மேசியா என்று, இயேசு கிறிஸ்து என்று அவளுக்கு வெளிப்படுத்தவில்லை. அதற்கு முன்பாக அவளோடு ஒரு சம்பாஷணையை ஆரம்பிக்கிறார். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு உன்னிடத்துல தா என்று கேட்கிறவர் யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் தருகிற அழியாத நித்திய வாழ்க்கை. அப்பொழுதுதான் அவள் என்ன சொல்கிறார்? முண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், அவளுடைய பாத்திரத்துல ஒருவேளை சமாரிய ஸ்திரீ ஆகிய அவள் யூதர்களோடு சம்பந்தம் கலவாததனால அவள் அப்படி சொல்லுகிறார். சமாரியர்களை யூதர்கள் அற்பமாய் எண்ணினார்கள், அவர்களோடு அவர்களுக்கு ஐக்கியம் இல்லாது இருந்தது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் அவர்களை ஒதுக்கி வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை சந்திக்கிறார், அவளோடு ஒரு நல்ல உறவை ஆரம்பிக்கிறார், அவளோடு
அவர் ஒரு சம்பாஷணை ஆரம்பித்து அவளுடைய காரியங்களை அவர் அறிந்து கொள்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளை அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்மளை யாருமே புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், கஷ்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இயேசு யார் என்று சொல்லி இந்த ஸ்திரீக்கு அந்த நேரத்துல தெரியாம இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளிடத்துல ஏதோ ஒன்றை கேட்கிறார். அந்த நேரத்துல அவர் பிரயாணத்துல உண்மையாகவே களைப்படைந்தவராய், தாகம் எடுத்தது அவருக்கு. மனுஷனாக அவர் 100% இருந்ததுனாலும், தெய்வமாக 100% இருந்ததுனாலையும், அங்கே அவர் இயேசு கிறிஸ்து 100% தெய்வம், 100% மனுஷனாக இந்த உலகத்துல வந்தார். அதனால் அவருக்கு மனுஷர்களைப் போலவே அவருக்கும் தாகம் எடுத்தது. அவர் சில வேளையில தூங்கினார் என்று சொல்லிவிட்டு நாம் வேதத்துல வாசிக்கிறோம். படகில படுத்து உறங்கினார் என்று சொல்லி. அது எதை காட்டுகிறது? அவருடைய மனுஷிக தன்மையையும் காட்டுகிறது. ஆகையால் இங்கே தாகத்துக்கு தாய் என்று அவளிடத்துல கேட்கிறார். அதனுடைய உள்நோக்கம் என்ன? அவளை எப்படியாகிலும் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான். எனவே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்மை புரிந்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜீசஸ் இனிஷியேட்ஸ். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கிறார். என்னை யாருக்குமே தெரியாது என்று சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம் சகோதரனை, சகோதரியே. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். என்னோட அவர் பேசுகிறார். யாரோது மூலியமாகவோ, அவருடைய வார்த்தையின் மூலியமாக என்னிடத்தில் அவர் பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன நடக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தா என்று கேட்கும் பொழுது, அவள் உம்மிடத்திலே பாத்திரம் இல்லையே, எப்படி உமக்கு தர முடியும் என்று அவள் கேட்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இந்த தண்ணீரை விட நான் வேறொரு தண்ணீரை தருகிறேன், ஜீவ தண்ணீரை தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் என்ன சொல்கிறார்? எங்களுடைய பிதாவாகிய யாக்கோபு, அவருடைய மூதாதையர்கள் எல்லாம் இங்கே குடித்தார்கள், நீங்கள் அவரை விட பெரியவரோ என்று சொல்லி அங்கே அவள் கேட்கிறாள் இயேசு கிறிஸ்துவிடத்துல. இயேசு அவர்களுக்கு 13வது வசனத்துல என்ன சொல்கிறார்? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று சொல்கிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று அவர் 14வது வசனத்துல சொல்லுகிறார். இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம்? தாகத்தை தீர்க்கிற இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் த thirst quenching living water. இந்த தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகம் உண்டாகும் என்று சொல்கிறார். உலக பிரகாரமான ஒரு தண்ணீர், உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. உலகத்துல மனுஷன் எவ்வளவு சவதரித்து கொண்டாலும், எத்தனை அவனுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, அவன் எத்தனை படித்திருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில ஒரு உள்ளான ஒரு தேவை, ஆழமான ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் அவனுடைய ஆன்மீக தேவை. அந்த தாகத்தை தணிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்துல எல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை திருப்தி ஆகாது பிரியமானவர்கள். ஆகையினால் தான் அந்த தாகத்தை தீர்க்கிறவர், நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த உலக வாழ்க்கை நம்மை ஒரு நாளும் திருப்தியாக்கவே முடியாது, எவ்வளவு இருந்தாலும் சரி. ஒருவேளை பணம் சம்பாதித்தால் போதும், சம்பாதித்தது அப்படின்னு சொல்லி மனுஷன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அதை அனுபவிக்கலாம். ஆனால் இன்னும் எவ்வளவு நான் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நான் எவ்வளவு சேர்க்க வேண்டும், இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லிதான் மனுஷன் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆகையினால் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் புசிப்பதும் குடிப்பதும் வாழ்க்கை அல்ல. அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமும் ஆகிவிடாது. புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே என்று சொல்லுகிறார். அதாவது தேவன் நமக்கு நித்திய வாழ்க்கை என்று ஒன்று வைக்காவிட்டால், உயிர் தெழுந்த பின்பு மனுஷனுக்கு வாழ்க்கை என்று, நித்திய வாழ்வு என்று ஒன்று இல்லாவிட்டால், இந்த உலகத்திலேயே மனுஷன் செத்து மண்ணோட மண்ணா போய்விடுவான், அவனுக்கு மறுவாழ்வு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் நம்ம அனுபவிக்கலாமே. சாப்பிடலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், அழியலாம்,
இன்றைக்கு அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த உலக வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். செத்தவன நாளைக்கு மண்ணா போயிட போறோம், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை அனுபவி இல்லை. பிரியமானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். ஆகினால் நாம் நித்திய ஜீவனை அறுக்க வேண்டும். அந்த நித்திய வாழ்வை நாம் செத்த பிறகுதான் அனுபவிக்க போறோம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற அந்த நீரூற்றை நமக்கு தருகிறார். அததான் இந்த சமாரிய ஸ்திரீக்கு அவர் சொல்லுகிறார். இந்த சமாரிய ஸ்திரீ அதை தான் கேட்கிறார். இவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்றை சொல்லுகிறாரே, அதை எனக்கு வேண்டும் என்று அவள் பின்னாடி கேட்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரியே, மனுஷன் நித்தியத்தை குறித்து ஒருவேளை அறிவில்லாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு அதை அறியாமல் இன்றைக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவன் ஜீவிக்க முடியும். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சரீரம் ஒரு நாளைக்கு அழியும். ஆனால் அழியாத வாழ்க்கையை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் தேவன் தருகிற வாழ்க்கை ஒரு நாளும் அழியாது. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று சொல்கிறார். நான் தரும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஜீசஸ் கிவ்ஸ் எட்டர்னல் லைஃப். அதை இந்த உலகத்திலேயே நாம அனுபவிக்கலாம் பிரியமானவர்கள். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த நித்திய வாழ்க்கையினுடைய முன்ருசியை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்கலாம். ஆனால் மனுஷர்கள் இன்றைக்கு அதை விட்டு இந்த உலக வாழ்க்கையிலே உழன்று கொண்டு உலகத்திலேயே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன், ஜீவன் என்பது வாழ்வு. 10வது வசனத்தை வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் நோக்கத்தை சொல்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் அவன் வருகிறான். இங்கே திருடன் என்று சொல்வது சாத்தானை குறித்து அவர் சொல்லுகிறார். அவன் இந்த உலகத்திலே மனுஷருடைய வாழ்க்கையை குற்றுயிராக்கி கொலையுயிராக்கி அவர்களை அழித்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய மனதை அவன் குருடாக்கி அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப விடாதபடி அவர்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறான். ஆகினால் திருடன் திருடவும் எதை திருடுகிறான்? வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடுகிறான். நித்திய வாழ்க்கையை அவர்களுக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு அவர்களை பாவ சகதியிலே தள்ளி அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு எத்தனை மனிதர்கள் என்று இரையாகி கொண்டிருக்கிறார்கள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனையை தந்து இரத்தத்தை சிந்தினார். ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வாழ்வு முழுமையடைய வேண்டும். அந்த வாழ்வு என்பது இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இப்பொழுதையும் தருகிறார். அது மாத்திரமல்ல, நாம் மரித்த பிறகும் அந்த வாழ்க்கை பூரணம் அடைகிறது, முழுமை அடைகிறது. அது முழுமையான வாழ்க்கையை நமக்கு தருகிறார் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் செய்கிறது அந்த யோவான் 10. இதை அந்த சமாரிய ஸ்திரீ விரும்பினால், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருந்தால், மூன்றாவது குறிப்பாக நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய வாழ்வை தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தவறுகளை நாம் உணர வேண்டும். மூன்றாவது அவர் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறார். தனிப்பட்ட முறையில் நம்மை சந்திக்கிறார். நம்முடைய தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரை தருகிறார். மூன்றாவது, தவறுகளை உணர்த்துகிறார். தாறுமாறான வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். தகுதியை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை உணர்வுள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்ன செய்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மறைமுகமாக என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது,
அந்தரங்கத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதியும் அந்தமும் அவருக்கு தெரியும். ஒருவேளை நாம் இது வரைக்கும் வாழ்ந்ததுதான் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிய போகிறது என்பதும் அவருடைய கையில் அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. ஆகையினால் அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ கேட்கிறா, ஆண்டவரே இந்த தண்ணீர் எனக்கு வேணும். 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். பாருங்க, இந்த ஸ்திரீ வேற ஏதோ ஒன்றை யோசித்து, சரி இவர்கிட்ட ஏதோ ஒரு தண்ணீர் இருக்குது, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இங்கே அடிக்கடி வந்து மொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி அவள் அவரிடத்துல கேட்கிறாள். இந்த தண்ணீர் எனக்கு வேணும், எனக்கு மறுபடியும் தாகம் உண்டாக கூடாது என்று சொல்லி 16வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார் 17ஆம் வசனத்துல. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். பாருங்க, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். பாருங்க, இந்த 15, 16, 17, 18 வசனங்கள்ல நாம் சொல்கிற காரியம் என்ன? இந்த சமாரிய ஸ்திரனுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்கிறார். உண்மையாகவே அந்த ஸ்திரீ யார்? அவள் ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லுகிறார்? நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறார்? எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 18ஆம் வசனத்துல 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றார். அப்போ இந்த ஸ்திரீக்கு ஒருவேளை அதிர்ச்சியாக இருந்திருக்க கூடும். என்னடா இது? அவர் உண்மையை ஒத்துக்கொண்டாள். எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தையில அவர் சொல்லிட்டா. ஏனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னால் 5 புருஷர்கள், இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை, நீ இதை சரியானபடி ஒத்துக்கொண்டா என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில, நீ சொன்னது சரிதான், வாட் யூ சே இஸ் ரைட், இதை நீ உள்ளபடி சொன்னா என்று 18ஆம் வசனத்துல நாம கடைசி பகுதியில நாம் வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய வாழ்க்கையின் டாப் டு பாட்டம் முழுமையமாய் அவருக்கு தெரியும். ஆகையினால அவர் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையை அவர் ஒத்துக்கொள்ள செய்கிறார், எடுத்து காட்டுகிறார். நம்ம செய்த தவறுகளை குத்தி காட்ட வேண்டும் என்பது அல்ல. இங்கே அவளிடத்துல எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில அதை அவளுக்கு உணர்த்துகிறார் பாருங்க. அவளும் அதை ஒத்துக்கொள்கிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் தருகிற அந்த நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாத்திரம், நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் அவர் தருகிற அந்த நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்ன? அவனுடைய தவறுகளை அவன் சாதாரணமாக என்ன செய்கிறது இல்லைன்னா ஒத்துக்கொள்கிறது இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் பின்னணியில் இருக்கிறேன், நான் எந்த தவறும் யாருக்கும் செய்ததில்லை என்று சொல்லி அவன் சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் பாவி, அவன் பிறப்பிலேயே பாவி என்பதை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று நாம் சங்கீதம் 51 தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களாம், பிறப்பிலேயே பாவிகள். ஆதாம் பாவம் செய்ததுனால அவனுடைய வழியில வந்தவர்கள் நாமும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு மனுஷன் முகமுடியை அணிந்து கொண்டு மறைத்து கொண்டு அவன் தன்னுடைய பாவங்களை மறைத்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 28:13 என்ன வாசிக்கிறோம்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்றுக்கொள்வான். எவ்வளவு நாட்கள் நாம் மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? ஒரு நாள் அது வெளியே நிச்சயமாக வரையும். அப்பொழுது பெரிய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில இழப்பு ஏற்படும். பாவத்தை மூடாதே, மறைக்காதே. அதை இயேசு கிறிஸ்துவிடம் நீ ஒத்துக்கொள்ளும் பொழுது, அதை அறிக்கை செய்யும் பொழுது, அவரிடத்துல திரும்பி வரும் பொழுது அவர் இன்றைக்கும் உன்னை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால் நம்முடைய சுய பெருமையிலோ சுய நீதியிலோ நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. பிரியமானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாரமாகிவிடும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர முடியாதபடிக்கு நாம் இங்கேயே சிக்கி சுழன்று விழுந்து விடுவோம். பிரியமானவர்களே, ஆகினால் நம்முடைய பாவ பாரத்தை நான் இறக்கி வைத்து விட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அடியவாரத்தில்
அவர் தரும் நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்கு அதை தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆகினால் அந்த பாவத்தை நீக்கி ரட்சிக்க அவர் இன்றைக்கும் அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் அவரிடத்துல வருவோமா? அவர் தரும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோமா? இந்த சமாரிய ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையை ஒத்துக்கொண்டால், அவள் பிற்பாடு அவரிடத்துல விசுவாசம் வைத்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அவள் இயேசுவை அறிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து மூலமா அவள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாள். பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் அதை உனக்கு தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில நித்திய வாழ்வை தர முடியும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்புக்கொடு. தாகத்திற்கும் ஜீவ தண்ணீரை அவரிடத்துல நீ பெற்றுக்கொள். அப்படி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைய உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்து அவரிடத்துல நீ வருவாய் என்று சொன்னால், அவர் நிச்சயமாய் அந்த மோட்ச வாக்கியத்தை, நித்திய வாழ்வை தருவார். அவருடைய முன்ருசியை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவித்து அவருக்கு சாட்சிகளாய் வாழ முடியும். பிரியமானவர்கள், ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் ஒப்புக் கொடுப்பீர்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவர் இந்த நாளிலே அழைக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் நீ நித்திய ஜீவனை தருகிறீர். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரை எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாறட்டும். எங்கள் வாழ்க்கையை நீங்க சுத்திகரிங்க. எங்கள் வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்தும். எங்களோடு நீ தனிப்பட்ட முறையிலே பேசுகிறதற்காக, தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளை அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டவர்களாய் நாங்கள் உடைய சமூகத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது எங்களுக்கு தருகிற நித்திய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் அதை தந்திரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.